ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். பாலக்கீரை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட் பாலக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல்லாம் உரிச்சிட்டு இதை மாதிரி கையாலேயே மசித்து எடுத்துக்கோங்க. இப்போ மசித்து எடுத்தாச்சு. இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் பொடியை கட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை என்றதால் சேர்க்கலை. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே பொடியை கட் பண்ணி வச்ச பாலக்கீரையை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சில குழந்தைங்கள்லாம் கீரை சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு இதை மாதிரி போண்டாவாக செய்து கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு விருப்பமான கீரை எதாக இருந்தாலும் இதை மாதிரி செய்துக்கோங்க. நம்ம ஆப்ஷனல் தான். இது கூட ஒரு 50 கிராம் கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவல் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே தண்ணி வரும் கீரையிலேயே, அதனால் பார்த்து கொஞ்சமாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளன்னு இருக்கக்கூடாது. கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகிற மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டி பாலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப பெருசாக சேர்த்திங்கன்னா வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உருண்டையை உருட்டி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஷேப்லாம் தேவையில்லை. அப்படியே லைட்டாக எடுத்து உள்ள எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வெந்தது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இது ஈவினிங் டைமில் டீயோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. இது மாதிரி டைமில் குழந்தைங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பாங்க. இதை மாதிரி ஹெல்த்தியாக ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெந்துடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்றேன். எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் இருக்கிற மாவு எல்லாமே இதே மாதிரி போண்டாவாக செய்து எடுத்து வச்சுருங்க. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.